இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுஜிர் பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஆள் மர்மமான முறையில் இறந்ததை பற்றி தாங்க. ஏன்டா அவர் இறந்ததுக்கும் உலகம் ஃபுல்லாக பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூகுள் எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எதுங்க? சாட்ஜிபிடி தானே. அப்படிப்பட்ட அந்த சாட்ஜிபிடியில் இவர் வேலை பார்த்துருக்காரு. இவர் அதை பற்றி குறை சொல்கிறாரு. குறை சொல்கிறது மட்டும் கிடையாது, ஒரு கிரியேட்டர் கிரியேட் பண்ணுறத இந்த சாட்ஜிபிடி சும்மா பக்காவாக திருடுது, இன்னொருத்தவங்களோட உழைப்பை ஈஸியாக எடுத்துக்குது அப்படின்னு ஒரு குறை சொல்கிறாரு. அப்படி சொல்லி ஒரே மாதத்தில் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அதை தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு மாதத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இன்றைக்கி இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு, இவர் என்ன பண்ணார், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இந்த சுஜிர் பாலாஜி யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். அவங்க அமெரிக்காவில் போயிட்டு கலிஃபோர்னியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையிலே பார்த்துட்டிங்கன்னா இந்த டெக்னாலஜி மேலே அவ்வளோ விருப்பமாக இருக்குது. இப்படி வளர வளர அது சம்மந்தமாக படிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க. இப்படியே நாட்கள்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. இவங்க படிக்கும்போதே ஒரு ஏஐ கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஐசிபிசின்னு நினைக்கிறாங்கங்க. அது உலகம் ஃபுல்லாக பல யூனிவர்சிட்டிலேருந்து மாணவர்களை கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிலேருந்து ஆளுகளை கூப்பிடுவாங்க. எல்லாருமே பயங்கர மூளை உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நடுவுல காம்படிஷன் நடக்கும். அதில் இவர் 31வது இடத்த பிடிச்சிருக்காரு. அவ்வளோ டஃப்பான விஷயத்தில் அவ்வளோ பயங்கர மூளை உள்ள ஆள் தான் இந்த சுஜிர் பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஆள். இப்படி பயங்கர பிரெயினாக இருக்கார் அப்படின்னாலே ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் ஆஃபர் பண்ணல. 2020 பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் ஏஐக்கு வேலைக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் இறக்கிறதுக்கு சில மாதம் வரைக்குமே அந்த ஓப்பன் ஏஐயில் தான் வேலை பார்க்குறாரு. அதுதான் சாட்ஜிபிடி ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. இப்படியே அங்கே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. நாட்கள்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குதுங்க. இப்படி போகும்போது தான் சாட்ஜிபிடி வருது. அந்த சாட்ஜிபிடியில் இவர் வேலை பார்க்குறாரு. இவரோட வேலை என்ன தெரியுமாங்க? இப்போ நம்ம சாட்ஜிபிடியில் ஒரு இதை தேடுறோம் அப்படின்னு வைங்களேன், அது ஒரு தகவலை கொடுக்கும். அது என்ன பண்ணும், அதுக்கிட்ட இப்போ ஓனாக எதுவும் இல்லை, கூகுளில் தான் எடுக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுவும் நானே ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வைங்களேன், ஒரு ஆர்டிக்கிளை, அது அழகாக இது சுட்டுட்டு வந்துடுமா. இவர் சொல்கிறாரு, இவங்களோட வேலை அதுக்கு ஃபீட் பண்ணுறது. அதுதான் இவங்களோட வேலை, இவங்களோட டீமோட வேலை. இவங்களுக்கு அப்போது இந்த ஃபேர் யூஸ் பற்றி எல்லாம் தெரியல, அதாவது இந்த காப்பிரைட் பற்றி அந்த பையனுக்கு தெரில. ஏன்னா அவங்களுக்கு அப்போ ரொம்ப வயசெல்லாம் இல்லைங்க, ஒரு 26-25 வயசுக்குள்ளே தான் அப்போ அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. நாட்கள்லாம் நல்லபடியாக போகுது. அப்போ நிறையா பெரிய பெரிய ஆளுங்க இந்த சாட்ஜிபிடி மேலே கேஸை போடுறாங்க. ஏங்க நியூயார்க் டைம்ஸு இது மாதிரி பல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கேஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இவர் என்னடா அது இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் கேஸ் போடுறாங்க, அப்போனா இந்த சாட்ஜிபிடியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு இவரை நல்லா கவனிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஃபேர் யூஸ் பற்றி நிறையா தெரியுது. இது சாட்ஜிபிடி ஒருத்தங்க உழைக்கிறத அழகாக சுரண்டிட்டு என்ன பண்ணுதுன்னா அதை மாடிஃபை பண்ணுது. இது காப்பி அடித்த கண்ணனே தெரியாமல் மக்களுக்கு புதுசாக கொடுக்குற மாதிரி கொடுக்குது அப்படின்னு இவருக்கு தெரியுது. இதுக்கப்புறம் இவர் கொந்தளிச்சிட்றாரு அப்படின்னு வைங்களேன். இந்த ஆகஸ்ட்டு 2024 வரைக்கும் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இல்லை இங்கெல்லாம் வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு அவர் வந்துடுறாரு. அக்டோபர் மாதம் என்ன பண்ணுறாருன்னா நியூயார்க் டைம்ஸ் போய் கூப்பிட்றாரு. இது மாதிரி நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அங்கே போய் இது மாதிரி சொல்கிறாப்புல, இதெல்லாம் நடந்துச்சு, சாட்ஜிபிடி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாருங்க. எப்படி நியூயார்க் டைம்ஸில் சொல்கிறாரு. அது மாதிரி நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்போ இருந்தேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சாட்ஜிபிடி சரியான தகவலை மட்டுமே தரணுங்கிற அவசியம் கிடையாது. நிறையா விஷயங்களை இன்டர்நெட்டில் பார்க்குது. அதில் தப்பான விஷயங்களை இது சொல்லும். அதாவது ஹாலுசினேஷன் பண்ணி, அதாவது ஒரு கற்பனையாக பண்ணி அது ஒரு விஷயத்தை சொல்லுமாங்க. நம்ம ஒன்று தேடுறோம் அப்படின்னா அது தப்பான தகவலோட கூட கொடுக்கலாமா. அதை தாண்டி ஒருத்தவங்க ஆர்டிக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ கூகுளில் போய் ஒரு ஆர்டிக்கிளை படிக்கிறீங்கன்னா அங்கே எங்கன்னா ஏதாவது ஒரு ஆட் வரும், அதாவது ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு வைங்க. இதுவே இந்த சாட்ஜிபிடிட்ட போகிறீங்கன்னா அந்த ஆடு வராது. ஒரிஜினலாக தயாரித்தவனுக்கு லாபமே இருக்காது. ஆனால் சாட்ஜிபிடிக்கு ஒரு லாபம் இருக்கும். இது கிரியேட்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இவர் சொல்லி தந்திருக்காரு. இவர் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. ஃபேர் யூஸ் படி சாட்ஜிபிடி தகவல் எடுக்கலை, ஈஸியாக காப்பிரைட் கண்டென்ட் எல்லாம் எடுக்குது
அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. ஆனால் இப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னா அங்கே வந்து ஓப்பன் ஏஐ தரப்புல ஏதாவது சொல்லுவாங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவரெல்லாம் போய் சொல்கிறாரு, எங்களுக்கு சட்டப்படி எதெல்லாம் ஃபேர் யூஸோ அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் வந்து யாரோட கண்டென்ட்டு யாரோட உழைப்பையும் திருடலை அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புலேருந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே போன வருஷமே பார்த்துட்டிங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் வந்து கேஸெல்லாம் போட்டுட்டாங்க. இதே மாதிரி எங்களோட பல ஆர்டிக்கல் பல நியூஸ் வந்து அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு. அப்படி அவங்க சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நியூயார்க் டைம்ஸ் வந்து நீங்கள் போய் ஆர்டிக்கல் படிக்கிறீங்கன்னா அவங்க வந்து காசு கேட்பாங்க, மாதம் வந்து இவ்வளோ கொடுங்க ஆர்டிக்கல் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை ChatGPT என்ன பண்ணும், அதை அழகாக படித்து காசே இல்லாமல் ஃப்ரீயாக ChatGPT வந்து கொடுத்துரும். இங்கே க்ரியேட் பண்ணுறது யார், நியூயார்க் டைம்ஸ் தான் வந்து அந்த ஆர்டிக்கலை க்ரியேட் பண்ணுது. அவங்களுக்கு லாபமே இல்லாமல் போயிடும். அதனால் அவங்க ஒரு கேஸை போட்டுடுறாங்க. இப்படி கேஸை போட்டு பரபரப்பானோன்னே அப்போ அந்த ChatGPT ஓப்பன் ஏஐயோட CEO இருந்தார்ல, அப்போ அவரை தூக்கிடுறாங்க. இப்படி தூக்கணுன்னு அங்கே அப்போ வந்து மற்றவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன CEO தூக்கிட்டீங்க, நாங்கள் நம்ம வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் வேலை பாருங்கள், நாங்கள் மறுபடியும் அதே CEO போடுறோம் அப்படின்னு அதே CEO வந்து போடுறாங்க. இப்படியே போன வருஷம் 2023 இந்த சம்பவம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் வாக்கியா தகராறு மாதிரி அடிக்கடி வந்து கேஸு போடுறது அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. அடிக்கடி ChatGPTக்கும் அப்புறம் சில பேருக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுன மாதிரி இந்த சுஜிர் பாலாஜி வந்து இந்த தகவல்களை எல்லாம் சொல்கிறாரு. இது சொன்னோன்னே பல பேர் வந்து கேஸை போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் மட்டும் கேஸ் போடல, பல கன்னடா நியூஸ் சேனல். எப்படி ஒரு ஆட்டோக்காரன் அடித்தா இன்னொரு ஆட்டோக்காரன் வருவாங்களோ, அதேமாதிரி ஒரு வக்கீல் அடித்தா இன்னொரு வக்கீல் வருவாங்களோ, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. கன்னடா நியூஸ் சேனல்ஸ் அவங்க ஒன்று சேர்ந்து இது மாதிரி வந்து கேஸை போடுறாங்க. இது மாதிரி எங்களோட ஆர்டிக்கல்லாம் அவங்க திருடிட்டாங்க, அவங்க மாடிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ டாலர் வந்து நஷ்டமாக கொடுக்கணும், அதுவும் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் இவ்வளோ தரணும் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்கிறாங்க. அவங்க ஒரு கேஸை போடுறாங்க. இவர் என்ன தெரியுமா அங்கே சொல்கிறாரு, ChatGPT வந்து தனியாலாம் செயல்பட முடியாது, இன்னொருத்தவங்களோட உழைப்பை திருடி தான் வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அந்த கம்பெனி தரப்புலேருந்து இல்லை அப்படின்னு வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து அவர் நியூயார்க் டைம்ஸ்லாம் சொல்லி ஒரு மாதத்துக்கிட்ட தாங்க இருக்கும். இவர் வந்து காணாமல் போகிறாரு. எங்கடா காணாமல் போனார் அப்படின்னு வந்து போலீஸ் வச்சு தடை வச்சா அவங்க வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. என்னடா இப்படி இறந்துருக்காரு அப்படின்னு. சரி இது ஏதாவது கொலையாக இருக்குமா அப்படின்னு போலீஸ் வந்து டாக்டர் வச்சு செக் பண்ணுறாங்க. இல்லை இது கொலையெல்லாம் கிடையாது, தற்கொலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் என்ன அப்படிங்கிறது அது விசாரணையெல்லாம் போனால் தான் தெரியும். ஏன்னா பல படங்களில் பார்த்துருப்போமே, போஸ்ட்மார்ட்டத்தில் கூட தெரியாத மாதிரியெல்லாம் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ரியலாக இருக்குமா அப்படின்னு தெரில. இது வரைக்கும் டாக்டர் சொல்கிறது இது தற்கொலை அப்படிங்கிறது மட்டும்தான். போலீஸும் சொல்கிறாங்க வேறு எந்த தடயமும் கிடைக்கல, இது தற்கொலைங்கிறாங்க. நிறையா பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஓப்பன் ஏஐயை பற்றி தப்பாக சொன்னதுனால தான் அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து இது ஒரு மெண்டல் பிரச்சனை, அதாவது பயங்கர ப்ரெஷராக இருக்கும். இவ்வளோ பெரிய பயங்கர பிரெயினாக உள்ள ஆளுக்கு இது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இந்த ஓப்பன் ஏஐ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இது டிப்ரெஷன் ஆகி கடைசியாக வந்து சூசைட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் இன்னும் சில பேர் நான் முதல்ல சொன்னல, இவரை வந்து கொலை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம அவர் கூடயே இருந்தால் மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்காதுங்க. இவர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வெளில வந்து சொல்கிறாரு, எப்பா ChatGPT வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் வந்து இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து மாறினுச்சுங்க. இவர் வந்து இதை வந்து எதிர்த்து பேசுகிறாருல, அந்த கம்பெனி எவ்வளோ நெட்வொர்க் கொண்டது தெரியுமாங்க, $157 பில்லியன். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கிடையாது, 1 லட்சம் கோடியும் கிடையாதுங்க, 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதோட நெட்வொர்க் மட்டும் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பன் ஏஐ ChatGPT எதிர்த்து இவர் வந்து பேசியிருந்திருக்கார். பேசி ஒரு மாதத்துக்குள்ளே இவர் இறந்து போகிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலகட்டத்தில் புத்தகத்தை மட்டுமே படிச்சிருந்திருப்போம், அதுதான் அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு அந்த புத்தகத்தில் ஸ்டோர் ஆகிருக்க விஷயத்தை விட நம்ம உள்ளங்கையில் இருக்கிற ஃபோனுக்கு அவ்வளோ வந்து தெரியும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கூட ஃபோனுக்கு வந்து தெரியும். அப்படிப்பட்ட இந்த ஃபோனில் இந்த கூகுள் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கூகுளில் நம்மளுக்கு ஒரு லேசான டவுட் இருக்காப்பா, அதை தேடினா டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பாப்பில் அதுக்கான சொல்யூஷன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுது இல்லைங்க. அப்பேற்பட்ட இந்த கூகுளை தாண்டி இந்த ஏஐ வளரும், இந்த ChatGPT பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. பட் அதை சுற்றி கேஸ்கள் தான் போய்கிட்டு இருக்குது. பட் அது எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறது நல்லா இன்னும் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் மட்டும்தான் தெரியும். பட் இவர் சொல்கிறாரு,
இந்த ChatGPT வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ChatGPT உலகத்தை ஆளுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி கண்டிப்பாக இது உளுந்துரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.